நான் வந்து காலை உணவு திட்டத்தில் வேலை பார்த்துருந்தேன். டிவிக்கில் செயல்படுறேன்னு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க என்ன. அதுவும் எப்படி எடுத்தாங்கன்னா, என்னை 3 லேடிஸ் வந்து உள்ளே கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே உள்ளே வச்சு அடித்து துன்புறுத்தி கையெழுத்து போடு கேட்டு டார்ச்சர் பண்ணி நான் மனநோயிலே ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு இது சொல்லி ஒரு வதந்தி கிளப்பி விட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க என்ன. இப்போ நான் பேசுகிறேன், மனநோயில் நான் பேசிகிட்டு இருக்கேனா நீங்கள் சொல்லுங்கள். அப்படியெல்லாம் பண்ணி தான் அந்த ஆட்சி நடத்தணும்னா தயவு செஞ்சு போடி வரவும் வராது. நீ இந்த ஆட்சி நீ இருக்கவே கூடாது. நான் பகிரமாக இதை வெளிப்படுத்துகிறானு தர. ஏன்னா இன்னைக்கு இவங்க நிற்கிறாங்க அத்தனை பேரும் இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன மாதிரி பேச முடியாத அத்தனை இருப்பாங்க. ஆனால் என்னால் வந்துட்டேங்க, நான் பேசிட்டு இருக்குங்க. இது மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. காலை உணவு மனச்சாட்சி இல்லாமல் மிருக மாதிரி வேட்டையானானுங்க எனக்கு கும்பலா லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் வரைக்கும். ஏன் நான் வேலை செய்யக்கூடாது? டிவி கட்சியிலேருந்து நான் வேலை செய்யக்கூடாதா? 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், என் பேர் நதியா, மரக்காணத்துல குறும்புரை எங்கள் ஊர். கவர்மெண்ட் எங்கள் ஊர் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அதில் தான் வேலை பார்த்தேன். டிவி கேட்குற எச்எம் என்ன கொடுமை பார்த்தா எச்எம் என்ன. என் குழந்தைய அங்கே படிக்க வைக்கல, டிசி வாங்கி போயிடுன்ட்டாரு. டிசி வாங்கி வேறு ஸ்கூலில் சேர்த்துட்டேன் என் பொண்ணை. அப்போ நான் வாழவே கூடாதா? 3 பெண் குழந்தை வச்சு கஷ்டப்படுறேன். யாரால? உன்னால தான் கஷ்டப்படுறேன் நான். இந்த மண்ணாச்சு தான் கஷ்டப்படுறேன் நான். எங்கள் அம்மா ஜெயலலிதா வந்தாங்க, அப்போ கூட நாங்கள் கஷ்டப்படல. இந்த மன்னராட்சி டிஎம்கே கட்சி வந்த பிறகு நாங்கள் கஷ்டப்படுறோம். சத்தியமாக இது உண்மை. இது